அனைவருக்கும் வணக்கம். இந்த குவார்ட்டர்லி லீவ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் காமன் தான், சரிங்களா? அதாவது நமக்கு லீவ் அந்த ஃபார்மேட் விதிமுறைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி அன்றைக்கெலாம் லீவோ அன்றைக்கெலாம் வந்துட்டு நமக்கும் லீவ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களோட ஹெட்மாஸ்டர்ஸ் ஆர் டீச்சர்ஸ் கோஆப்ரேஷனோட அவங்க ஸ்கூலுக்கு வந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். அதர்வைஸ் யூ மஸ்ட் கம்ப்ளீட் யுவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆல்சோ. ஓகே, நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுறதும் ஒரு பெஸ்ட்டு தான். சரி, ஒரு வேளை உங்களுக்கோட பிளாக் கோஆர்டினேட்டர்ஸு ஆர் சம்மொன் எல்ஸ், ஓகே, அந்த கவர்மெண்ட்டோட ரிலேட்டட் பர்சன்ஸு, ஸோ அந்த துறையோட ரிலேட்டட் பர்சன்ஸ் யாராவது உங்களுக்கு அந்த நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான பாதுகாப்பு கொடுத்து ஒரு இடத்துக்கு காமனாக ஒரு பிளேஸ்க்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்கேயுமே வந்து நம்ம தனியாக போய் இப்போ ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வந்துட்டு அதெல்லாம் வந்து சாத்தியக்கூறு கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் சமூகம் நம்மளை ஒரே மாதிரியே பார்க்காது, சரிங்களா? ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரூரல் ஸ்பேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மளை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சம்வாட் யாரோ நமக்கு சம்மந்தமில்லாத ஒரு நபர் உள்ளே வராங்க அப்படின்னா வந்துட்டு அது எல்லாத்தையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு வந்து ஹெச்எம் கோஆப்ரேஷன் இருக்குது, அவங்க இருக்காங்க, இல்லை சம்வாட் யாராவது ஒரு பர்சன் உங்களோட பாதுகாப்புக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போகலாம். அதர்வைஸ் வந்துட்டு நீங்கள் போகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளாக் கோஆர்டினேட்டர் இன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு ஏதாவது மெசேஜஸ் வந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதை விட்டுட்டு நம்ம எல்லாருமே போகணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு அதாவது கமிட்மெண்ட்ஸில் இருக்க வேண்டாம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? நமக்கு சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, இப்போ சாட்டர்டே சண்டே லீவு, யாருமே சாட்டர்டேவும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பீங்க மேபி, ஓகேங்களா? ரொம்ப டிப்ரெஷன் ஆகாதீங்க. அதீத ஒரு ஒர்க் நீங்கள் 8 ஹவர்ஸ் தாண்டி பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட இதயம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பிபியை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் பிளட்டை. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களோட உணர்வுகளுக்கு நீங்கள் முதல்ல மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்கள் சுற்றி இருக்கவங்க வந்து உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுங்க. டிப்ரெஷன் அதிகம் வந்துட்டு எடுத்துக்காதீங்க. எல்லா ஒர்க்கும் நம்ம எப்படி இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ண தான் போகிறோம். நிதானமாக பொறுமையாக செஞ்சோம் அப்படின்னா எவ்வளவு மிகப்பெரிய வேலைகளையும் வந்து சுலபமாக வந்து செய்து முடிக்கிறதுக்கான வழி நமக்கு தெரியும். பதட்டப்படாமல் பொறுமையாக செய்வோம், சரிங்களா? ஸோ அதாவது அதை இப்போயே முடி, இந்த நிமிஷமே முடி அப்படின்னு நம்மளை வந்து கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அவ்வளோ டென்ஷனான அதாவது அப்படி நம்ம எடுத்து போட்டு செய்கிற அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி ஒன்றும் கொடுக்க கிடையாது. 9,700 ரூபாய்க்கு என்ன வேலை எப்படி செய்ய முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஏன்னா உங்களது உடல்நலம் பாதிக்கப்பட்டால் அதற்கு வந்து எந்த பொறுப்பும் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, சரிங்களா? அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம், வேறு யாரும் பொறுப்பு கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக ஒர்க் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ சேல்ரி கேட்டு கேட்டு சலிச்சு போய் இப்போ கொடுக்குறப்ப கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி மனநிலை வந்துடுச்சு. சரி, அவங்களே கொடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் வந்துட்டு அதையும் வந்துட்டு கேட்டிருக்கோம், அதுக்கான சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஏஐஸ். உங்களுக்கு லீவ் இருக்கா அப்படின்னு கேட்டால் உங்களோட ஹெட்மாஸ்டர் கையில் தான் அது இருக்குது, சரிங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இப்போது உங்களை வர சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒர்க்கை வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, சரிங்களா? அது வந்து நம்ம கையில் கிடையாது. அதே மாதிரி ஒரு நாள் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் இந்த ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணணும், சரிங்களா? ஸோ ஹெட்மாஸ்டர்ஸ் கிட்டேயும் டிசி கிட்டேயும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் தான் அன்றைக்கி வந்து என்ன அப்படின்றது தெரியும். தேங்க்யூ.